வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றே புயலாக மாறும் என கணிக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி மாறுவது தாமதம் ஏற்பட்டாலும் அடுத்த 12 மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாகலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் புயல் மற்றும் மழை நிலவரம் பற்றி அப்டேட் கொடுத்துள்ளார். அதன்படி வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி அளவில் புயலாக மாறியதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை மையம் வெளியிடும் என்றும் அவர் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. நேற்று மாலை முதல் நாகப்பட்டினத்திற்கு தெற்கே தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக பதிவிட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தரைக்காற்று வடக்கு திசையிலிருந்து அவ்வப்போது இயல்பிற்கு முரணாக வீசினாலும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இரவு முதல் மழை படிப்படியாக பரவலாக பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகும் என்றும் டெல்டா வெதர்மேன் கூறியுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்நிலையில் இந்த புயல் வரும் 30ஆம் தேதி மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.